சிலரின் வாழ்க்கை வரலாறு வெறும் ஒருவரின் கதை மட்டுமல்ல, அது ஒரு தேசத்தின் எழுச்சியும் ஒரு சமூகத்தின் போராட்டமும் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சரித்திர நாயகன் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். தேசியம், தெய்வீகம், சமூக நீதி மூன்றையும் தன் வாழ்வில் இணைத்தவர். 1908 அக்டோபர் 30 ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன் கிராமத்தில் பிறந்தார். செல்வமும் செழிப்பும் கொண்ட குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவர் தன் வாழ்வை மக்களுக்காக அர்ப்பணித்தார். சுதந்திர போராட்டத்தின் தீப்பொறி அவர் இதயத்தில் எரிந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை தனது அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டு வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார். அதற்காக பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டும் அவர் மனம் தளரவில்லை. குற்றப்பரமுறை சட்டம் என்னும் அடக்குமுறை சட்டத்தை எதிர்த்து மக்களை ஒன்றிணைந்து போராடினார். அவரது உறுதியான முயற்சியால் அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டது. அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு வரலாற்று வெற்றி. சாதி மத வேறுபாடுகளை கடந்து மனித நேயத்திற்காக வாழ்ந்தவர். சாதி பார்ப்பவன் அரசியலுக்கு லாயக்கில்லை என்று ஆணித்தரமாக கூறியவர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நுழைவு போராட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு துணை நின்றார். நாடாளுமன்ற உறுப்பினராக 3 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொழிலாளர்களின் உரிமைக்காக குரல் கொடுத்தார். அவரது அரசியல் ஞானமும் ஆன்மீக பற்றும் மக்கள் மனங்களில் பதிந்தது. வீரம் மட்டுமே உனது எதிரியும் உன்னை மெச்ச வைக்கும் என முழங்கிய அவர் தன் 55வது பிறந்த நாளான 1963 அக்டோபர் 30 அன்று மறைந்தார். அவரின் பிறந்த நாளும் மறைந்த நாளும் ஒரே நாளில் அமைந்தது. அவரது வாழ்க்கை ஒரு முழுமையான தியாகத்தின் சின்னம் என்பதை உணர்த்துகிறது. பசும்பொன் தேவர் மக்களுக்காக, உண்மைக்காக, தேசத்துக்காக வாழ்ந்தார். அவரது நினைவு என்றும் தமிழ் மண்ணில் உயிரோடு இருக்கும். அவர் ஒருவர் அல்ல, அவர் ஒரு இயக்கமே.